This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம நரசிம்மரை வழிபடும் பொழுது வீட்டில் அசைவ உணவுகள் சாப்பிடலாமா அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்ப்போம். பாவன நரசிம்மர் அப்படின்னு ஒரு காட்டுப்பகுதியில் வனவாசத்துக்குள்ளே போயிடுறார். செஞ்சுலக்ஷ்மி தாயார் தான் அவருடைய உக்ரத்தை தணிக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த அசைவம் ஆகப்பட்டது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிரசாதமாக இன்றளவும் சாப்பிட்றாங்க. நரசிம்மர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சனிக்கிழமை தோறும் நரசிம்மருக்கு நம்முடைய கோத்திரம், பெயர், நட்சத்திரம், ராசி எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணி பானக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் சுதர்சன ஹோமங்கள் பண்ணோம்னாக்க நமக்கு பலதரப்பட்ட மறைமுக எதிரி, நேர்முக எதிரி, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், அனுகூல சத்ரு, பிரதிகூல சத்ருன்னு சொல்லக்கூடிய இந்த சத்ரு தோஷங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நரசிம்மர் நம்மளை பாதுகாப்பார். லக்ஷ்மி நரசிம்மரை டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனே மனசார ஓம் நமோ நரசிம்மாய நமஹா அப்படின்ற மந்திரத்தை மனசார ஒரு 8 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்க அன்றைய நாள் உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் நமக்கு வராது. குரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யும் நமாமியகம். நரசிம்ம அவதாரம் மகோன்னதமான அவதாரம். தச அவதாரங்களிலே நான்காவதாக வரக்கூடிய அவதாரம் தான் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம். சுவாமி தூணிலிருந்து வரார். ரொம்ப விசேஷமாக பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வரக்கூடிய ஒரு அவதாரமாக இந்த நரசிம்ம அவதாரம் பார்க்கப்படுகிறது. நம்முடைய வீட்டில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நம்ம நரசிம்மரை வழிபடும் பொழுது வீட்டில் அசைவ உணவுகள் சாப்பிடலாமா அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதை பற்றி இப்போ கொஞ்சம் பார்ப்போம். லக்ஷ்மி நரசிம்மர் அவதாரம் முடிஞ்சு அந்த அவதாரத்தில் உக்ரமாயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அகோபிலத்தில் பாவன நரசிம்மர் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு காட்டுப்பகுதியில் வனவாசத்துக்குள்ளே போயிடுறார். அங்கே செஞ்சுலக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அந்த வன வேடகுல பெண், அதாவது வேடக்குள்ள ராஜாவினுடைய பெண்ணை அவருக்கு அவர் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த செஞ்சுலக்ஷ்மி தாயார் தான் அவருடைய உக்ரத்தை தணிக்கிறாங்க. தணிக்கும்போது செஞ்சுலக்ஷ்மியை நான் விவாகம் பண்ணிக்க போகிறேன்ட்டு அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்லும்பொழுது அவர்கள் எல்லாருமே நாங்கள்லாம் காட்டுவாசிகள் வேட்டையாடித்தான் நாங்கள்லாம் எங்களுடைய உணவுகளை பண்ணுறோம். நீங்களோ மகாவிஷ்ணு, விஷ்ணுவனுடைய அவதாரமான நரசிம்ம சுவாமி, நாங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாமே பறவைகள், பட்சிகள், இந்த மாதிரி மிருகங்களை உண்றோம். அசைவமாக நாங்கள் இது பண்ணுறோம். நீங்கள் நரஹரி சுவாமியாக இருக்கீங்க. நீங்களுக்கு நான் எப்படி எங்களுடைய பொண்ணை விவாகம் பண்ணி கொடுக்கறதுன்ட்டு அவர்கள்லாம் சுவாமிகிட்ட விஞ்ஞாபனம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஞ்ஞாபனம் பண்ணும்போது சுவாமி இருக்கட்டும், அவளுக்கு என்ன விருப்பமோ அதையே நான் ஏற்றுக்கிறேன்னு பெருமாள் நரசிம்மர் சொல்ல அவளும் இன்றளவும் அந்த இடத்துல இந்த அசைவம் ஆகப்பட்டது அந்த இடத்துல செஞ்சுலக்ஷ்மி தாயாருக்காக அந்த உணவுகள் தயாரிக்கப்பட்டு அதை அவர்கள் மானசீகமாக அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிரசாதமாக இன்றளவும் சாப்பிட்றாங்க. அது மலைப்பகுதி, காட்டுப்பகுதி, அதனால் அந்த இடத்துல எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. ஆனால் நம்முடைய வீடு அப்படின்னு வரும்போது இன்று இருக்கக்கூடிய இந்த ஒரு மெக்கானிக்கல் லைஃப், இந்த வாழ்க்கையில் நிறைய பேர் உணவுகள், பலதரப்பட்ட உணவுகளுக்கு நம்ம எல்லாருமே அடிமையாக இருக்காங்க. ஒரு சில பேர் வேலைக்கு போயிட்டு வருவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இரவு நேரங்களில் தான் பணிபுரிகிறாங்க. பகல் நேரங்களில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய ஒரு இப்போது நிலைமை. அதுக்கப்புறமா இப்போது அலுவலகத்துக்கு போகணும்னாலுமே பல கிலோமீட்டர் பார்த்திங்கனாக்கா அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி தான் போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது அவர்களுக்கும் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவர்களுக்கும் இந்த பசி அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வீட்டில்
பூஜை அறையை என்ன பண்ணுங்கோ, அந்த பூஜை அறையை அன்றைக்கி ஒரு நாள் இல்லை பூஜை ரூமாக இருந்தால் கதவை டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அன்றைக்கி எந்த விதமான பூஜைகள் சுவாமிக்கு பண்ணாமல் இருக்கிறது, விளக்கேற்றாமல் இருக்கிறது அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. அந்த ஒரு நாள் மட்டும். அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன பண்ணுங்கோ, அந்த மீதி ஏதாவது இருந்ததுனாக்கா அதெல்லாம் பயன்படுத்தாமல் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அலம்பிட்டு சுவாமியினுடைய பூஜை அறையை மஞ்சள் தண்ணினாலேயோ இல்லை கோமியத்தினாலேயோ சுவாமியினுடைய பூஜை ரூமை தெளித்து சுத்தம் பண்ணி அந்த பூஜை ரூம் வாசலில் ஒரு கோலம் விட்டுட்டு கோமியத்தினால் தொடச்சிட்டு சாணியினால் மூழ்கி ஒரு கோலம் போட்டுருங்க. கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நெய் தீபம் ஏற்றி விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றிட்டு வழிபடுறது நல்லது. நீங்கள் தெரியாமல் வீட்டில் அதை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது அதை ஒரு பிளான் பண்ணாமல் இந்த மாதிரி திடீர்னு வந்துடுச்சு அப்படின்னாக்கா பூஜை ரூமை மூடி வச்சுருது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. மேலும் நரசிம்மர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சனிக்கிழமை தோறும் நம்ம போனோம்னாக்க நரசிம்மருக்கு நம்முடைய கோத்திரம், பெயர், நட்சத்திரம், ராசி எல்லாத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணி பானக நெய்வேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி சுவாமிக்கு நீங்கள் வீட்டில் கூட பானகம் நெய்வேத்தியம் பண்ணலாம். நெய்வேத்தியம் பண்ணி அந்த பானகத்தை அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம். லக்ஷ்மி நரசிம்மரை டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனே மனசார ஓம் நமோ நரசிம்மாய நமஹா அப்படின்ற மந்திரத்தை மனசார ஒரு 8 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்க அன்றைய நாள் உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் நமக்கு வராது. அப்படி விசேஷமாக இந்த நரசிம்மருக்கு சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு பண்ணலாம். வீடு நம்ம கரப்பிரவேசம் பண்ண போகிறோம்னாக்க ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வருடத்துக்கு ஒரு முறை நம்ம வீட்டில் சுதர்சன ஹோமங்கள் பண்ணோன்னாக்க நமக்கு எல்லா விதமான காரிய தடைகளும் நீங்கி நம்மளுக்கு பல தரப்பட்ட மறைமுக எதிரி, நேர்முக எதிரி, அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், அனுகூல சத்ரு, பிரதிகூல சத்ருன்னு சொல்லக்கூடிய இந்த சத்ரு தோஷங்கள்லாம் எதுவும் இல்லாமல் நமக்கு நரசிம்மர் நம்மளை பாதுகாப்பார். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பக்தனான பிரகலாதனுக்கு மிகப்பெரிய அதீதமான நம்பிக்கை அவனுக்கு நரசிம்மர் மேலே உண்டு. அது மட்டும் இல்லாமல் பெருமாள் நாராயணனாக இருந்த அந்த பெருமாள் தான் நரஹரி ரூபமாக தூண்லேருந்து பிளந்துண்டு வரார். இரண்யகசிபு பல இம்சைகள் பண்ணுறான். தான் தான் இந்த 16 லோகத்துக்கும் கடவுள், என்னுடைய பெயரை தான் எல்லாருமே உச்சாடனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப விருப்பப்பட்டு இருக்கான். அந்த மாதிரி அவன் விருப்பப்பட்டுன்னு இருக்கும்போது அவன் மகனே நீ நிலையற்றவன், நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ட்டு நாராயணருடைய நாமம். நாராயணர் தான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி, திரிலோக மூர்த்தி நாராயணர். வேதங்களும் நாராயணத்தான் பெருமாள்னு சொல்கிறது. அதனால் என்னுடைய தந்தையான உன்னுடைய பெயரை நான் சொல்ல மாட்டேன்ட்டு மறுக்கிறார். அந்த மாதிரி மறுக்கும்பொழுது பிரகலாதனுக்கு ஆழகால விஷத்தை கொடுக்குறார். கொடுத்து அவனை அழிக்கிறதுக்காக தந்தையே அழிக்க பார்க்குறார். அதுக்கப்புறமா அவரால் அழிக்க முடியல, பெருமாள் காப்பாற்றுறார். அதுக்கப்புறமா சமுத்திரத்தில் தூக்கி போடுறார். சமுத்திரத்தில் தூக்கி போட்ட பிறகும் நாராயணன் திருப்பார் கடல்லிருந்து ஆதிசேஷன் மூலமாக காப்பாற்றுறார். அதுக்கப்புறமா பெருமாள் அக்னியில் போடும்போது அந்த அக்னி தேவதைக்கு அந்த குழந்தைய அக்னியிலேருந்து கொண்டு வந்து வெளியே விட்டுடுது. எவ்வளவு பண்ணாலும் இவனை நம்மளால் இது பண்ண முடியலையே, சாகடிக்க முடியலையே அப்படின்ட்டு அவனுடைய அப்பா நீ உன்னுடைய மனதை மாற்றிக்கோ, என்னுடைய பேரை சொல்லு, என்ன தியானம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் கெஞ்சி பார்க்குறார். முடியலன்ன பிறகு ஒரு கட்டத்தில் அப்பாவுக்கும் பையனுக்கும் மிகப்பெரிய சண்டை ஆகிடுது. பிரகலாதனுக்கு வெறும் 8 வயசு தான். 8 வயசில் கர்ப்பத்திலேயே நாரத மகரிஷி அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி கொடுத்துறார். ஓம் நமோ நாராயணாயன்ற மந்திரத்தை அவருக்கு கர்ப்பத்தில் இருக்கும்பொழுதே அவருக்கு அந்த உபதேசம் ஆகிடுதுன்றதுனால நாராயணன் மேலே மிகப்பெரிய அதீத பக்தி ஏற்பட்டுடுறது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளினுடைய கல்யாண குணங்களை சொல்லி 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 விஷ்ணு புராணத்தை சொல்லி 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 அவருக்கு ரொம்ப பெருமாள் மேலே பக்தி அதிகமாகிடுறது. அவர் எங்கே சதா பஷ்யந்தி சூரையா, எப்போவுமே அவர் நாராயணனுடைய நாமத்தையே தான் ஜபம் பண்ணிட்டுருக்கார்.
அந்த மாதிரி நாராயணனுடைய நாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது தான் அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிடுது. கோபங்கள் அதிகமான பிறகு தான் எங்கே இருக்கிறான் உன்னுடைய ஹரி காமின்னு சொல்லி கேட்குறார். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லும்பொழுது தான் இந்த தூணில் இருக்கானான்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த தூணை கதாயுதத்தால் அடிக்கிறார். அடிக்கும்பொழுது பெருமாள் அந்த தூணை புலந்துண்டு நரஹரி வரார். பெருமாள் நரஹரி ரூபம்னு சொல்லுவாள். அதாவது முகம் சிங்க முகம், உடல் மானுட உடல். எதனால் அந்த மாதிரி அவதாரம் எடுக்கிறார்னாக்க அவன் தபஸ் பண்ணி பல யுகங்களாக தபஸ் பண்ணுறான். இரண்யகசிபு தபஸ் பண்ணி அவன் அழியாத வரம் கேட்குறான், மரணமற்ற வரம்னு ஒன்று கேட்குறான். சிருஷ்டிகர்த்தா பிரம்மா சொல்கிறார், பிறப்பு இறப்பு எதையும் யாராலும் தடுக்க முடியாது. இது தான் இந்த தாத்பரியமே, மனித ஜென்மத்தின் தாத்பரியம். பிறப்பு இறப்பு இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மரணம் எல்லாருக்குமே உண்டு. அந்த மரணமற்ற வரத்தை தர முடியாதுன பிறகு அந்த மரணம் இல்லாத நிலைக்கு இணையான நிலையை அவர் கேட்குறார். அந்த மரணம் அற்ற நிலையாக எப்படின்னு கேட்கும்போது அவன் எனக்கு எந்த விதமான ஆயுதங்கள்னாலேயோ யாருனாலேயோ ராட்சசர்கள்னாலேயோ தேவர்கள்னாலேயோ கடவுளாலேயோ யமதர்மனாலேயோ எனக்கு மரணம் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதே மாதிரி காலையில் மத்தியானம் வெடிகாலத்தால் இந்த மாதிரி இரவு நேரத்தில் எதுவுமே எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்டுறார், வரத்தை வாங்கிடுறார். அந்த மாதிரி வரத்தை வாங்கிடும்பொழுது பிரம்மாவும் வரத்தை கொடுத்துட்றார். பிரம்மா வரத்தை கொடுத்ததுக்கப்புறமா அவன் ரொம்ப பூலோகத்தில் அவனுடைய அரக்கனுடைய அராஜகங்கள் அதிகமாகிடுது. அவனுடைய எல்லாரையுமே அவன் கட்டுப்படுத்தி வச்சிடறான். நவக்கிரகங்கள்லேருந்து அஷ்டதிக் பாலகர்கள்லேருந்து இந்திர லோகத்திலிருந்து எல்லாரையுமே அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுனால, அவனுடைய பிடியில் வந்ததுனால அவனை ஜெயிக்கிறதுக்கு யாராலையும் முடியல. எல்லாருமே போயிட்டு எல்லாருக்கும் பெருமாள் காப்பாற்றக்கூடிய கடவுள் தான் பெருமாள். பெருமாள் எல்லாரையுமே காப்பாற்றுறது தான் நாராயணர், ஸ்ரீமன் நாராயணன். பிரம்மா படைக்கும் கடவுளாகவும் சிவன் அழிக்கும் கடவுளாகவும் அவா ரெண்டு பேரும் ஒரு சிருஷ்டியை உருவாக்குறது ஒருத்தர் வேணும், அந்த சிருஷ்டியை அழிக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேணும். அவர் கிரியேட்டர், ஒரு டெஸ்ட்ராயர் சிவபெருமான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் காப்பாற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னாக்க அது வளர்ந்து வந்ததுனாக்க தான் ஒரு உயிரினத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். அதனால தான் அதை காப்பாற்றுறதுக்குன்னு ஒரு கடவுள் இருக்கார். அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். இவா ரெண்டு பேருமே வரங்களை ஆழி கொடுத்துட்டா அப்படின்னாலுமே நாராயணன் தான் எல்லாரையும் காப்பாற்றுறார். அந்த நாராயணன் தான் தாத்பரியமாக பலவிதமான அவதாரங்கள் எடுக்கிறார் பெருமாள். நாராயணன் பலவிதமான அவதாரங்கள், அந்த மாதிரி எடுத்த அவதாரங்களில் தச அவதாரங்கள். அந்த அவதாரங்களில் விசேஷமானது தான் நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்ம அவதாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த சிங்க ரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் பிரகல்லாதனை ரொம்ப பக்தி பண்ணுறான். பிரகல்லாதன் நரசிம்மருக்காக அந்த மாதிரி பக்தி பண்ணின்னு இருக்கும்பொழுது அவனுடைய பக்திக்காக இறங்கி வரார் பெருமாள். அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் பெருமாள் இறங்கி வரார் அப்படின்றது தான் இந்த நரசிம்ம அவதாரத்தில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாமல் பல இம்சைகளை கொடுத்த பிறகு நரசிம்மர் சிங்க முக ஹரிமுகம் அந்த மாதிரி நர ஹரியா வந்தது அப்படின்றதுனால அவருக்கு படியில், வீட்டுக்கு வாசப்படியில் இந்த பிரதோஷ காலம் என்று சொல்லக்கூடிய மாலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே சம்ஹார காலம். அந்த சம்ஹாரமான அந்த இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணுறார். அவர் சம்ஹாரம் பண்ணுறதுக்கு தன்னுடைய நகங்களை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறார். ஏன்னாக்க அவன் எந்த விதமான போர் கருவிகளால் அவனுடைய உயிர் போகக்கூடாது அப்படின்றதுனால நகத்தினாலேயே அவனுடைய குடலை எடுத்து மாலையாக போட்டுண்டு அதில் என்னன்னாக்க அவனுக்கு மோட்சமும் கிடைக்கிறது. பெருமாள் நரசிம்மன் கிட்ட சரணாகதி தத்துவம் மாதிரி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணலைனாலுமே அவர் கையால் யார் யாரெல்லாம் அவதாரத்தில் மாண்டார்களோ அவளுக்கெல்லாம் மோட்சமும் கிடைச்சிருக்குன்றது தான் ரொம்ப தாத்பரியமான இந்த நரசிம்ம அவதாரம். அதனால் எல்லாரும் நரசிம்மரை நன்னா வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் எல்லா வளங்களும் பெற்று மென்மேலும் வளர நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வஜ்ரநகாகி வித்மஹே தீஷ்ட தர்கஷ்டாகி தீமஹே தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத். This summer, meet the magical mermaids at VGP Marine Kingdom from April 12th to May 31st, 2024.